ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த மறுபிறவி சீரிஸோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல லீக்கு சப்போர்ட் பண்ற ஜெனியையும் ஜெனியோட அம்மாவையும் பழி வாங்கணும்ன்றதுக்காக அவங்களுடைய பினான்ஸ் கம்பெனியை பேங்க்ரப்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சேகங்கும் ஜெனரலும் சேர்ந்து ஒரு சதி வேலையை பாக்குறாங்க. அந்த பழியை தூக்கி லீ மேல போட்டு விட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சேகங் ஒரு கூட்டத்தையே ஏற்பாடு பண்ணியிருந்தா இல்லையா, ஜெனியோட பினான்ஸ் கம்பெனில போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். எப்போ இவங்களுடைய பண மோசடி கேஸ் எக்ஸ்போஸ் ஆகுதோ அப்போ அவங்க எல்லாரும் போய் ஒரே நேரத்துல அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணணும்னு சொல்லி அந்த சம்பவம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. நியூஸ்ல அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் பேனிக் ஆகி போய் பேங்க் எங்க திவால் ஆயிடுச்சோன்னு நினைச்சிட்டு பணத்தை எல்லாம் வித்ட்ரா பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுலயும் அவனோட டீமை சேர்ந்தவங்களும் உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்ப லீ நோட் பண்றான், அந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா போய் பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நார்மலா நம்ம பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம், அந்த பேங்க் திடீர்னு திவால் ஆக போகுது அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு பயம் வரும். ஐயோ, நம்ம சேர்த்து வச்ச பணம் எல்லாம் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதுவே அவனுக்கு ஸ்ட்ரேஞ்சா படுதா, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்க மாதிரி இருக்கு. உடனே அந்த கம்பெனில போய் என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அவன் சீஃப் யாங் அனுப்பி வைக்கிறான். இங்க ஜெனி தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்துருக்கா. அவளுக்கு எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுன்னே தெரியல. அவங்க அம்மாவும் உடம்பு சரியில்லாம படுத்துட்டாங்க. அவங்களுக்கு எதுவும் ஞாபகமும் இல்ல. ஒருவேளை அம்மா இந்த இடத்துல இருந்திருந்தா அம்மா இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கா. எதிர்த்தாப்புல அவங்க அம்மாவோட லேப்டாப் இருக்கு. எதேர்ச்சியா அதை தட்டினப்போ அவங்க அம்மா வழக்கமா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, நிறைய ரெக்கார்டிங்ஸ் அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி அதெல்லாம் கண்ணில் படுது. அதெல்லாம் ஒன்னொன்னா தட்டிட்டு வந்தவளுக்கு ஒரு ரெக்கார்டிங்ல அவங்க ஏஞ்சலினாவை பத்தி பேசியிருக்காங்க. அதாவது இந்த நடிகை என்பியை பத்தி. ஒரு நாள் இந்த என்பி இவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கா. இந்த என்பி சொல்றா, இந்த சீக்ரெட் சொசைட்டியோட சேர்மன் பதவியை விட்டு நீங்க விலகணும், நான் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. ஓ, உனக்கு இந்த சேர்மன் பதவி அவ்வளவு விளையாட்டா போச்சா, அவ்வளவு ஈஸியா நீ வந்து இங்க உட்காந்துடலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்களா. உடனே இவ ஒரு லிஸ்ட் எடுத்து வைக்கிறா. இந்த சொசைட்டில 57 பேர் நீங்க இந்த பதவியில ரொம்ப நாளா இருக்கிறதாகவும் நீங்க பதவியை விட்டு விலகுனா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. உடனே இவங்க மேனேஜரை கூப்பிட்டு கேக்குறாங்க, ஏன்டா மேனேஜர், நம்ம சொசைட்டில எத்தனை பேர் மெம்பரா இருக்காங்க? 118 பேர் மேடம். அதுல 57 போச்சுன்னா எவ்வளவு? 61 மேடம். அந்த 61 பேர்கிட்டயே நாளைக்கு நீ நேர்ல போய் இந்த கழுதைய சொசைட்டியை விட்டு வெளியே வரட்டுறதுக்கு ஒப்புதல்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்களா. அதை கேட்டவ டென்ஷன் ஆயிடுறா. உனக்கு கூட்டல் கழித்தெல்லாம் ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சதுன்னா கூட்டி கழிச்சு பாரு, 57 விட 61ங்கிறது பெரிய நம்பர் தான். தூக்கிட்டு வந்துட்டா 57 பேருன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போடி அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. அவ டென்ஷன் ஆயிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இது எல்லாமே இவங்க ஜெனிக்காக தான் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. நாளைக்கு இவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக. இந்த மாதிரி நாளைக்கு உனக்கும் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம் வரலாம், அப்படி வந்துச்சுன்னா மூளையில முடங்கெல்லாம் உட்காந்துடக்கூடாது. பிரச்சனை எதுவா இருந்தாலும் இறங்கி அதை டைரக்டா ஃபேஸ் பண்ணணும், அப்பதான் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அதுல கடைசியில அவங்க பேசி வச்சிருக்காங்க ஜெனிக்காக. அதை கேட்டதுன்னா இவளுக்கு கொஞ்சம் தெளிவு பிறக்குது. உடனே இவ அவங்களோட அங்கிளை கூப்பிட்டு, நாளைக்குள்ள நம்மளால நம்ம பேங்க்ல இருந்து எவ்வளவு பணத்தை வித்ட்ரா பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் வித்ட்ரா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. அடுத்த நாள் இவளோட கம்பெனிக்கு போறா. அங்க எல்லாரும் நிறைய பேர் பணத்தை வித்ட்ரா பண்றதுக்காக வந்து முண்டி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பேங்க்ல பணம் இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாரும் பயந்து போய் தான் நின்னுட்டு இருக்காங்க. அப்போ ஜெனி அந்த இடத்துக்கு போய் எல்லார்கிட்டையும் பேசுறா. நீங்க பயப்படுற மாதிரிலாம் கம்பெனி பேங்க்ரப்ட்லாம் ஒன்றும் ஆகல, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எங்க கையிருப்பு நிறைய பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ராலியா ஏகப்பட்ட பணத்தை கொண்டு வந்து அவங்க முன்னாடியே கொட்டுறா. இது கொஞ்சம் மட்டும்தான், இன்னும் சேஃப்ல நிறைய பணம் இருக்கு. எங்க கம்பெனியோட பாலிசியே டிரான்ஸ்பரன்சி தான், நாங்க வெளிப்படையா தான் எல்லாமே நடத்துறோம். 4000 கோடி பணம் மோசடி இங்க நடந்திருக்குதான், அதை நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக எங்க கையில சுத்தமா காசே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. எங்க கையில காசு இருக்கு, உங்க பணம் இங்க சேஃபா தான் இருக்கு, நீங்க யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க முன்னாடியே மழை மாதிரி பணத்தை குமிச்சு வச்சு பேட்டி கொடுக்குறாளா. அதுல மக்கள் கொஞ்சம் அமைதி ஆகிடுறாங்க. உடனே டிவி காரங்களாம் வந்து அவகிட்ட பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டையும் சொல்றா, இந்த மாதிரி நாங்க கண்டிப்பா அந்த காணாம போன பணத்தையும் கண்டுபிடிப்போம், எங்க கிட்ட மக்களோட பணம் சேஃபா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த ரிப்போர்ட்டர் வந்து கேக்குறான், ஏன் மேடம், அந்த 4000 கோடி மோசடியை லீ தான் பண்ணாருன்ற மாதிரி ஒரு கேஸ் இருக்கே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. முதல் விஷயம், வெறும் லீன்னு சொல்லாதீங்க, அட்டானி லீன்னு மரியாதையோட சொல்லுங்க. எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு, இந்த விஷயத்துக்கும் அட்டானி லீக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்ற மாதிரி இவ கேமராவை பத்தி சொல்றாளா. அந்த பக்கம் சேகங் உட்காந்து டிவில நியூஸ் பார்த்துட்டு இருக்கவனுக்கு கடுப்பாகுது. நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த கேஸை விசாரிக்கிறது ப்ராசிக்யூட்டர் சீஃப் சேகங் தான். நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவர் நீதித்துறையோட ராபின் ஹுட்னு சொல்லி. அவர் எப்பவுமே நீதி தவறாத ஒருத்தர்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. இந்த கேஸ்லயும் என்ன நடந்ததுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால நீதி தவறாம இந்த கேஸ்ல உண்மையை வெளியே கொண்டு வருவாருன்னு நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி இவ முறைச்சிக்கிட்டே சொல்றா. நேரா சேகங்க பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு. அங்க அவன் டிவியை பார்த்துட்டு இருந்தவனுக்கு கடுப்பாகுது. அப்படியே முறைச்சிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஜெனியோட அம்மாவுக்கு தான் பழசெல்லாம் மறந்து போச்சு, அவங்க குழந்தை மாதிரி நடந்துக்கிறாங்க இல்லையா, அவங்களை கேர்டேக் பண்ணி பாத்துக்கிறதுக்கு ஒரு கேர்டேக்கர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா போல இருக்கு. ஜெனியோட அப்பாவே கேர்டேக்கரா வந்து இவங்களை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜெனி வந்தவ இதை பாத்துடுறா. இவ ஏற்கனவே இவரை பாத்திருப்பா, லியோட வீட்டுல ஒரு தடவை பாத்திருப்பா, அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வெளியவும் ஒரு தடவை பாத்திருப்பா. இவர் தான் டெய்லி வந்து அவங்க வீட்டுக்கு வெளியே சாக்ஸபோன் வாசிச்சுட்டு இருப்பாரு இல்லையா. ஒரு நாள் இவ போதையில வந்தவ இதை பார்த்துட்டு, எங்க அம்மாவை ஃபாலோ பண்றீங்களா, எங்க அம்மா ஒரு கோவக்கார கொக்கு, பார்த்தாங்கன்னா கொத்தி எடுத்துருவாங்க, தயவு செஞ்சு எஸ்கேப் ஆயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருப்பா. இப்ப இவரை வீட்டுக்குள்ள பார்த்ததும், நீ எங்க அம்மா
அம்மாவை ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி கேக்குறா. மேனேஜருக்கு தான் விஷயம் தெரியும் இல்லையா, அவன் தான் சொல்லி சமாளிக்கிறான். இல்லம்மா உங்க அம்மாவை இவரால தான் நல்லா பாத்துக்க முடியும், அம்மா பாரு கம்ஃபர்டபுளா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கேத்த மாதிரி அவங்க அம்மாவுமே அவரோட மொட்டை தலையில கையை வச்சுட்டு சோர்ஸ்வாயின்னு விளையாண்டுட்டு இருக்காங்களா. அதை பார்த்துட்டு ஜெனியும் சரி சரின்னு விட்டுடுறா. அடுத்த நாள் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ காமிக்கிறாங்க. இந்த சேகன் கேஷுவலா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ரூம்குள்ள இருந்து ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட பத்தி யாரும் பேசிக்கிட்டு இருக்க சத்தம் கேக்குது. போய் மெதுவா நின்னு கதவு கிட்ட காதை வச்சு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். உள்ள கான் தான் பேசிக்கிட்டு இருக்கான் ஒரு டிடெக்டிவ்ட்ட. எனக்கு ஒரு ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட ட்ராக் பண்ணணும், ஜெனியோட கம்பெனில இருந்து காணாம போன அந்த 4000 கோடி ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட்ல தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அது எப்படி போச்சு, யார் மூலியமா போச்சு, யார் பேர்ல இருக்குன்றத நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறானா. தாராளமா கண்டுபிடிக்கலாம்ப்பா, நம்ம அபிஷியலா ஏதாவது மூவ் பண்ணோம்னா கண்டிப்பா அவங்க கொடுத்துருவாங்க நமக்கு டீடைல. ஆனா அதுக்கு பேங்க் அக்கௌண்ட் உனக்கு தெரியணும், தெரியுமா அப்படின்னு அந்த டிடெக்டிவ் கேக்குறாரு. இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றானா. முதல்ல பேங்க் அக்கௌண்ட கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே வெளியே நின்னு சேகன் கேக்குறான். ஒருவேளை கான் நமக்கு துரோகம் பண்றானோ, சச்சா அப்படிலாம் இருக்காது, அவங்க அப்பா முதுகுல அவனை எப்படி குத்துவான், அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இவன் போயிடுறான். போய் ஜெனியோட மேனேஜரை இவன் தலைமறைவா வச்சிருக்கான், அவனை தான் போய் மீட் பண்றான். அவன் கெஞ்சுறான், சார் தயவு செஞ்சு என் பணத்தை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க சார், அட்லீஸ்ட் நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்களே 3 மில்லியன் அதையாவது முதல்ல கொடுங்க சார், காசு இல்லாம பிச்சைக்கார மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேக்குறான். நீ கேஸ் எல்லாம் முடிஞ்சு தண்டனை எல்லாம் அனுபவிச்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் உனக்கு அந்த பணத்தை கொடுக்குறேன், ஒருவேளை பணத்தை வாங்கிட்டு நீ என்ன ஏமாத்திட்டீங்கன்னா அப்படின்ற மாதிரி சேகன் சொல்றான். இப்ப ஒருவேளை நீங்க என்ன ஏமாத்திட்டீங்கன்னா நான் என்ன சார் பண்றது அப்படின்ற மாதிரி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் நிஜமாலுமே ஏமாத்திட்டு தான் இருக்கான், அது இவனுக்கு தெரியல. அந்த சமயம் இவனுக்கு ஒரு போன் வருது. ஆக்சுவலா இவன் வச்சிருக்கிறது பர்னர் போன், சேகன் வாங்கி கொடுத்தது. ஆனா அந்த போனுக்கு யாரோ கால் பண்றாங்க. ஒரு மாதிரி சந்தேகத்தோட தான் இவன் போனை அட்டென்ட் பண்றான். சேகன் ஸ்பீக்கர்ல போட சொல்றான். அந்த பக்கம் பேசுறது கான் தான். அவன் எப்படியோ இவனோட நம்பர் கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உங்ககிட்ட நேர்ல மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவன் கேட்கறான். சரி சார் மீட் பண்ணலாம் சார், நான் இந்த இடத்துல இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லி இவனும் கூப்பிடுறான். சரின்னு சொல்லி அந்த கானும் ஒத்துக்கிறான். ஆனா இவன் எதுக்கு வர சொல்லியிருப்பான், ஒருவேளை நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி இவன் நம்மள ஏமாத்த பாக்குறானோ அப்படின்ற மாதிரி இங்க சேகன் யோசிச்சுட்டு இருக்கான். அதே சமயம் சேகங்கோட கால் ஹிஸ்டரிய லீ எடுத்து வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் எப்படியே வாங்கிட்டான் போல இருக்கு சீஃப் ஜோசங் மூலியமா. அதுல தேடி பார்த்து அவன் ஒரு நம்பரை லாக் பண்றான். இதுதான் கண்டிப்பா அந்த மேனேஜரோட பர்னர் போனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா, உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறான். அந்த மேனேஜர் தான் அட்டென்ட் பண்றான். லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து கால் பண்ற மாதிரி இவ வந்து ஏதோ மார்க்கெட்டிங் கால் மாதிரி பேசுறான். அவனும் இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஆனா குரல்ல இருந்து நல்லா தெரியுது பேசுனது மேனேஜர் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவன் சீஃப் ஜோசனுக்கு கால் பண்ணி இந்த நம்பரோட லொகேஷன் வேணும் அப்படின்னு கேக்குறானா. நான் என்ன உனக்கு வேலைக்காரனடா, சீஃப்டா நானு, என்னடா இப்படி பண்ற அப்படின்னு அவர் அங்க கத்திட்டு இருக்காரு. லொகேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சு இப்ப எல்லாரும் ஒரே இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் சீஃப் யாங் லீக்கு கால் பண்ணி சொல்றாரு, ஜெனியோட கம்பெனில இது வரைக்கும் பணம் வித்ட்ரா பண்ணவங்க எல்லாருமே அன்எம்ப்ளாய்ஸா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்றான். இதுக்கு பின்னாடி வேற என்னமோ இருக்கு, ஏதாவது இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி இவனும் சொல்றான். முதல்ல ப்ராசிக்யூட்டர் கான் தான் அந்த இடத்துக்கு வரான். ஏதோ ஒரு பாலடைஞ்ச பில்டிங்க்கு தான் வர சொல்லியிருப்பான் போல இருக்கு. ஆல்ரெடி அங்க கிரைம் எல்லாம் நடந்திருக்கு, போலீஸோட அந்த மஞ்சள் கலர் டேப் எல்லாம் வேற அங்க சுத்தி இருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் இவன் வரான். ரூஃப் டாப்க்கு தான் வர சொல்லியிருப்பான் போல இருக்கு. அங்க போனா அந்த மேனேஜர் மட்டும் தான் நின்னுட்டு இருக்கான். எதுக்காக சார் என்ன வர சொன்னீங்க அப்படின்னு கேக்குறான். சேகங் தான் என்ன அனுப்பி வச்சாரு, ப்ராசிக்யூட்டர்ஸ் நீ கொள்ளையடிச்ச அந்த 4000 கோடியை ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க, நீ அந்த பணத்தை ஸ்விஸ் பேங்க்ல தான் வச்சிருக்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நீ மாட்டிக்குவ, அந்த பணத்தை நம்ம வேற இடத்துக்கு மாத்தி ஆகணும், சேகங் தான் என்ன அனுப்பி வச்சாரு அப்படின்ற விஷயத்த சொல்றானா. எப்படி அவன் நம்புவான், சேகங் இவன் கூட தானே இருக்கான், நம்ப மாட்டேங்கிறான். நீ நம்பலன்னா நீ நம்புற மாதிரி நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நானும் சேகங்கோட டீம்ல தான் இருக்கேன், நமக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லட்டுமா, அந்த 4000 கோடி பணத்தை நீ தான் கொள்ளையடிச்ச, ஆனா கொள்ளையடிக்க சொன்னது சேகங், அந்த பழிய போட சொன்னது லீ மேல, இப்போ அந்த பணம் ஸ்விஸ் பேங்க்ல சீக்ரெட் அக்கவுண்ட்ல இருக்கு, போதுமா அப்படின்ற மாதிரி சொல்றான். பத்தாது சார் அப்படின்னு சொல்றானா. நான் வேற என்ன சொன்னாதான் நீ கன்ஃபார்ம் பண்ணிக்குவ அப்படின்னு கேக்குறான். நீ என்னத்த நான் கன்ஃபார்ம் பண்ணிக்க இங்க வந்த அப்படின்னு கேட்டுக்கிட்டே சேகங் பின்னாடி வந்து நிக்கிறான். இத பார்த்துட்டு கான் ஷாக் ஆயிடுறான். அவன் எதிர்பார்க்கவே இல்ல சேகங் இங்க இருப்பான்னு சொல்லிட்டு. மேனேஜர் அங்க இருந்து போடான்னு சொல்லிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறானா. ப்ராசிக்யூட்டரா என்னோட வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். பைத்தியம் ஆயிட்டியாடா அப்படின்னு கேக்குறானா. ஆமா நான் பைத்தியம் தான் ஆயிட்டேன், ஏன்னா நான் யார வெறித்தனமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தனோ அவங்க 2 பேருமே குப்பைங்க, நீயும் எங்க அப்பாவும் ஒரு குப்பை, கிரிமினல்ஸ், ப்ராசிக்யூட்டர்ஸ்னு முகமூடி போட்டுட்டு இருக்க கிரிமினல்ஸ். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் நிஜமாவே பைத்தியம் ஆயிட்டேன் தான், நான் இனிமே உண்மையான ப்ராசிக்யூட்டரா நடந்துக்க போறேன், நீங்க பண்ண எல்லா தப்பையும் நான் வெளியில கொண்டுட்டு வர போறேன் அப்படின்ற மாதிரி கத்துறானா. இவன் கோவப்பட்டு போய் மூஞ்சி மேலே ஒரு குத்து விட்டுறான். அப்ப பறந்து போய் அவன் கீழே விழறான். அவங்கிட்ட இருந்து ஒரு ரெக்கார்டர் பறந்து போய் தனியா விழுது. இத சேகன் பாத்துடுறான். இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருப்பான் போல இருக்கு. சேகன் ஓடி போய் அந்த ரெக்கார்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி கான் வேகமா ஓடி போய் அவனை தள்ளி விட்டுட்டு ரெக்கார்டர் எடுத்துக்கிறான். ஒழுங்கா குடுத்துடுறா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். அதை எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து வாங்கிடணும்னு 2 பேருக்கு நடுவுல ஒரு தள்ளுமுள்ளு நடந்துட்டு இருக்கு. பெரிய போராட்டமே நடக்குது. அந்த போராட்டத்துல இந்த சேகன் கான மாடியில இருந்து கீழே புடிச்சு தள்ளி விட்டுடுறான். அவன் தள்ளணும்னு தள்ளல, தெரியாம சண்டையில அவன் கீழே விழுந்துடுறான். இது அவனே எதிர்பார்க்கல. வேகமா கீழே ஓடி போய் பாக்குறான். அவங்க கிட்ட மூச்சே இல்லடே, எழுந்துருடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை புடிச்சு தூக்குறான். பின்மண்டை உடஞ்சு ரத்தம் குடங்குடமா கொட்டிக்கிட்டு இருக்கு. இவனுக்கு என்ன பண்றதுன்னு பதறி போய் உட்கார்ந்து இருக்கும் போதே இவனுக்கு வேவு பாக்குற டிடெக்டிவ் ஒருத்தர் பழைய அவன் கால் பண்றான். சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீஃப் ஜோசங் எங்க கிட்ட ஒரு பர்னர் போன் நம்பரை கொடுத்து ட்ராக் பண்ண
சொன்னாரு. அந்த நம்பர் மேனேஜரோடது. உங்க கால் ஹிஸ்டரியில இருந்து அந்த நம்பரை கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. அந்த நம்பர் லொகேஷனை ட்ராக் பண்ணிட்டாங்க. அந்த நம்பரோட லொகேஷனை தேடிட்டு இப்ப லீ வந்துட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த சொல்றான். இது கேட்டதான் அவனுக்கு இன்னும் பதறி போகுது. உடனே கானோட கையில இருக்கிற அந்த ரெக்கார்டர் மட்டும் எடுத்துக்கிட்டு அவன் வேகமா அங்க இருந்து ஓடி போயிடுறான். இப்படி இவன் கையில ரத்தத்தோட வர்றதை பார்த்துட்டு மேனேஜர் பயந்து போயிடுறான். என்ன சார் பண்ணீங்க அப்படின்னு கேட்கறான். அவனை பிடிச்சி மிரட்டி, ஒழுங்கா நான் சொல்றத கேளு, நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சினா உனக்கு 5 மில்லியன் பணம் தரேன், அப்படி நீ கேட்கலன்னு வச்சுக்கோ நான் உன்னை கைவிட்டுடுவேன், நீ நிரந்தரமா ஜெயில இருக்க வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றானா. இல்ல சார் நான் செய்யறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா அந்த சமயம் லீயும் இந்த மேனேஜரோட போன் லொகேஷனை தேடிட்டு அந்த இடத்துக்கு வரான். இவனுங்க வேணும்னே அந்த போனை கொண்டு போய் கானோட டெட் பாடிக்கு பக்கத்துல போட்டு வந்துட்டானுங்க போல இருக்கு. இவன் போன் லொகேஷனை தேடிட்டு கரெக்டா கானோட டெட் பாடியை வந்து கண்டுபிடிச்சிடுறான். இவனுமே பார்த்தவனே பதறி போயிடுறான். டேய் கான் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறான். பேச்சு மூச்சு எதுவுமே இல்ல, பின்மண்டையில இருந்து ரத்தம் வருது. ஆனா பாடி சூடா இருக்குது. பாடி சூடா இருக்குன்னதும் உடனே இவன் சிபிஆர் பண்ணி பாக்குறான். உடனே அவனுக்கு மூச்சு வந்துருது. கான் என்னாச்சு உனக்கு, யார் இப்படி பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அவன் மெதுவா சேகங் அப்படின்ற வார்த்தை சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவன் அந்த ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட்டை பத்தி சொல்ல ட்ரை பண்றான். ஸ்விஸ் அப்படிங்கிறான். அதோட மூச்சு நின்னு போயிருது, செத்து போயிடுறான். அந்த சமயத்துல இந்த மேனேஜர் ஒரு போலீஸ் டீமையே கூப்பிட்டு அந்த இடத்துல வந்துடுறான். லீ தான் அந்த கானை அடிச்சு கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க கூட்டிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. இததான் அந்த சேகங் செய்ய சொல்லி இருந்திருக்கான். இவன் தான் சார் கொண்டுட்டான் பாருங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் கரெக்டா ரத்தமும் கையுமா வேற மாட்டிக்கிறானா. போலீஸ் இவனை பிடிக்கலான்னு வராங்க. லீ அங்க இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி போயிடுறான். இதெல்லாம் சேகங் மறைஞ்சு நின்று பாத்துட்டு இருக்கான். அவன் கையில இன்னும் ரத்தம் காயவே இல்ல. அப்பாடா நாம எஸ்கேப் ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி அவன் பாத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த ஜெனரலை ரிமைண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா விசாரணை கைதியா, அவங்க கொடுத்த டைமுக்குள்ள இவனுடைய குற்றத்தை இவங்க ப்ரூஃப் பண்ணல அப்படின்னா ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ரிலீஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. பையனோட டெட் பாடியை பார்த்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். இந்த சேகன் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம லீ தான் கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி ஜெனரலை நம்ப வச்சுக்கிட்டு இருக்கான். அவனும் லீ மேல கொலகாண்டுல பையனோட டெட் பாடியை கட்டி பிடிச்சிட்டு கதறி அழுதுகிட்டு இருக்கான். அவனை கண்டிப்பா கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி இந்த விஷயம் நியூஸ்ல வருது. லீ இந்த மாதிரி ப்ராசிக்யூட்டர் கானை கொண்டுட்டு தலைமறைவாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இதை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்க என்பியுமே பாக்குறா. அவ என்ன நினைச்சுக்கிறானா, இந்த சேகன் கடைசியா இவளை வந்து பார்த்தப்போ நான் லீய முழுசா அழிச்சிட்டு வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான் இல்லையா. கண்டிப்பா அந்த சேகங் தான் கானை கொண்டுட்டான், அவன் லீ மேல பழிய போட்டு லீய மாட்டி விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறான். அதுதான் உண்மையும் கூட. அவளுக்கு சேகங் மேல இருக்கிற கோவம் இருக்க இருக்க அதிகமாக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட அவ சைக்கோவாவே மாறிட்டா. சேகங் அழிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி வெறி கொண்டு கத்திக்கிட்டு இருக்கா. இங்க இந்த சேகங் ஜெனரலோட மைண்ட மாத்திக்கிட்டே இருக்கான். லீ தான் கொலகார, லீ தான் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப அவரை நம்ப வச்சுக்கிட்டே இருக்கான். அந்த சமயத்துல லீய டைரக்டா கால் பண்றான் இந்த சேகங்க்கு. நீ தான் கானை கொன்னன்னு எனக்கு நல்லா தெரியும்டா, நான் போகும்போது அவன் உயிரோட தான் இருந்தான், நீ தான் கொலகாரன்னு சொல்லிட்டு தாண்டா அவன் உயிரை விட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றானா. ஓ அப்படியா, இதையா நீ கோர்ட்ல வந்து சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி நக்கலா சொல்றானா. நான் கோர்ட்ல எல்லாம் சொல்ல மாட்டேன், இதை நான் ஜெனரல் கிட்ட சொன்னா போதும் அவனே உன்னை கொண்டுடுவான் அப்படின்ற மாதிரி சொல்றானா. நீ ஏன்டா கஷ்டப்படுற, ஜெனரல் என் முன்னாடி தான் இருக்காரு, நீ வேணா அவர்கிட்ட இப்பவே சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போன் அவர்கிட்ட குடுக்கறதுக்கு முன்னாடி லீ தான் பேசுறான், அவன் உங்ககிட்ட கண்டிப்பா நான் தான் கொலகாரன்னு சொல்லுவான், நம்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தான் குடுக்கறான். இதையெல்லாம் லீ அந்த பக்கம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். லீ தான் பேசுறான்னு தெரிஞ்சதும் அவனுக்கு செம வெறியாகுது. நீ எங்கடா இருக்க, என் கண்ணு முன்னாடி மட்டும் வந்து நில்லுடா, உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜெனரல் கத்துறானா. அந்த சேகங் தான் உண்மையான கில்லர்னு நான் சொன்னா நீ கண்டிப்பா நம்ப மாட்டேன். உண்மையை சொல்லணும்னா நீயும் சேகங்கும் சேர்ந்து தாண்டா உன் பையனை கொன்னுட்டீங்க, உங்களோட பேராசை தாண்டா அவனை கொன்னுடுச்சு அப்படின்ற மாதிரி லீ சொல்றான். இவங்க செம்ம கோவத்துல கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு இருக்கான். அங்க லீ காலை கட் பண்ணிட்டான். ஆனா இவன் பையனை இழந்த துக்கத்துல அவங்க கத்திக்கிட்டு இருக்கான். இங்க சேகங் நக்கலா நம்மட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு இருக்கான். லீ எங்கேயோ தலைமறைவா இருக்கான் போல இருக்கு. அவன் தலைமறைவா இருக்கிற இடத்துக்கு அவனோட அசிஸ்டன்ட் ஹாங்கும் இந்த சீஃப் யாங்கும் வந்து பாக்குறாங்க. ஜெயில இருக்கிற நிலவரத்தை பத்தி விசாரிச்சிருப்பான் போல இருக்கு. இவனை ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ண பார்த்தான் இல்லையா அந்த ட்ரக் டிரைவர், அவனுக்கு 2 வருஷ தண்டனையும் இந்த மேனேஜருக்கு இப்ப 3 வருஷ தண்டனையும் கொடுத்திருக்காங்க. 2 பேருமே இப்ப ஜெயில தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. ஆனா எதுக்குப்பா இப்ப நீ ஜெயில பத்தி எல்லாம் விசாரிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போதே ஜெனி வந்து அந்த அசிஸ்டன்ட்க்கு கால் பண்றா. லீ உன் கூட தான் இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும், நான் அவங்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவளும் வந்து நேர்ல மீட் பண்ணி பேசுறா. நான் உனக்கு எப்படியாவது இங்க இருந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போறதுக்கு ஏற்பாடு பண்றேன், நீ போயிடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜெனி சொல்றாளா. நான் தப்பிச்சு எல்லாம் போகல, நான் சரண்டர் ஆக போறேன், ஏன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நான் தலைமறைவா இருந்தாலும் என்னோட இன்னசென்ஸை நான் ப்ரூவ் பண்ண முடியாது, அதனால நான் சரண்டர் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதும் ஜெனி கதறி கதறி அழுறா. நீ என்ன நம்புறல, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு, எனக்கு அது போதும், கண்டிப்பா நான் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டு சீக்கிரமா வெளியில வந்துருவேன், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு ஜெனியை சமாதானப்படுத்திட்டு அடுத்த நாளே டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு நேரா ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்க்கு அப்படியே வீர நட போட்டு உள்ள போறான். எல்லாரும் பாக்குறாங்க ஷாக்கா, இப்ப இவனா அப்படின்னு சொல்லிட்டு. ஜீவாவுமே அங்கதான் இருக்கா. நேரா சேகங் முன்னாடி போய் நிக்கிறான். சேகங்குமே இதை எதிர்பார்க்கவே இல்ல. அவன் பாட்டுக்கு கையை தூக்கி நீட்டிட்டு என்ன அரெஸ்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றான். புத்தி வந்துருச்சு போல இருக்கே அப்படின்னு சேகங் சொல்றானா. புத்தி எல்லாம் வரல, நான் இப்ப பைத்தியம் ஆயிட்டேன், என் அப்பா அம்மாவை கொலை பண்ணவன் 3ஆவதா ப்ராசிக்யூட்டர் கானையும் கொலை பண்ணிட்டு என் முன்னாடி நின்னுட்டு இருக்கான்ற போது என் மண்டை சூடாகி பைத்தியம் முத்தி போய் நான் நின்னுட்டு இருக்கேன், ஓடுறா என் கையில விலங்க அப்படின்னு ப்ராசிக்யூட்டர் ஆபீஸே அதிர்ற அளவுக்கு கத்துறான். கட் பண்ணா சேகங்கும் ஜீவாவும் டின்னர்ல இருக்காங்க. சேகங்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். லீ வந்து சரண்டர் ஆயிட்டான் இல்லையா, இந்த லீ தான் என்னோட லாஸ்ட் கேஸ், அதுக்கப்புறம் நான் என்னோட ப்ராசிக்யூட்டர் வேலையை ரிசைன் பண்ண போறேன், உன் அப்பா என்ன மேயராக சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த வேலையை நான் பாக்கணும்ல அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கான். ஆனா இங்க ஜீவா ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா. ஏன்னா லீ சொல்லியிருப்பான் இல்லையா,
இல்லையா, என் அப்பா அம்மாவையும் ப்ராசிக்யூட்டர் கானையும் கொண்ட கொலகாரன் நீ அப்படின்னு சொல்லிட்டு சேகங்க பார்த்து சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த விஷயம் அவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அதை கேட்கவும் செஞ்சிடுறா. எதுக்காக லீ அந்த மாதிரி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களை சந்தேகப்படலாம் இல்ல, ஆனா அவன் சொன்ன விஷயம் எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாளா. டிஸ்டர்ப் பண்ணுதுனாலே நீ அவனை நம்புறன்னு தான் அர்த்தம். உனக்கு தெரியாது அவனை பத்தி. அவன் ஆரம்பத்துல இருந்தே ஒரு கரப்டட் ப்ராசிக்யூட்டரா தான் இருந்தான். எப்பவுமே அவன் பொய் தான் சொல்லுவான், இப்பவும் அவன் பொய் தான் சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இருக்கலாம், ஆனாலும் அவன் கொலை பண்ற அளவுக்கு போவான்னு என்னால நம்ப முடியல அப்படின்ற மாதிரி ஜீவா சொல்றா. ஓ அப்படியா, கோர்ட்ல இந்த கேஸ் வரும்போது உனக்கே தெரியும் யார் உண்மை சொல்றாங்க யார் பொய் சொல்றாங்கன்னு அப்படின்ற மாதிரி சொல்றான். கட் பண்ணா இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. இவன் அந்த மேனேஜரை தான் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறான். மேனேஜர் கிட்ட என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறான். இவனும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றான். எதுவும் மாத்தலாம் இல்ல, எல்லாத்தையும் நடந்த மாதிரி அப்படியே ஒண்ணு விடாம சொல்லிடுறான். ஆனா சேகனுக்கு பதிலா அந்த இடத்துல லீய வச்சு அவன் கதை சொல்றான். லீ தான் அங்க வந்தான், லீ தான் அவனை மிரட்டினான், லீ தான் அவன்கிட்ட சண்டை போட்டான், அவன் தான் கீழே பிடிச்சு தள்ளி விட்டான் அப்படின்ற மாதிரி அவன் கதை சொல்லிடுறான். லீக்கு ஜட்ஜி 7 வருஷம் தண்டனை கொடுத்துடுறாங்க. சேகனுக்கு எல்லாம் பயங்கர சந்தோஷம். ஆனா லீ ஒரு மாதிரி கான்பிடென்டோட இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் உடஞ்சு போயிருக்காங்க. இவன் போய் சமாதானப்படுத்திட்டு ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் சீக்கிரம் வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் போயிடுறான். அதுக்கப்புறம் ஜீவா சீஃப் ஜோசன் கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கா இந்த ஜெனரலை ரிலீஸ் பண்ணதுக்காக. நீங்க எப்படி அவரை ரிலீஸ் பண்ணலாம், அந்த லெட்ஜர்ல இருந்த விஷயம் எல்லாமே உண்மை, அது அவரோட ஹேண்ட் ரைட்டிங் தான், அப்புறம் எப்படி ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காளா. அது எனக்கும் தெரியுமா, அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹேண்ட் ரைட்டிங் அனலைஸ் ரிப்போர்ட்ல அது அவரோட ஹேண்ட் ரைட்டிங்கே இல்லன்ற மாதிரி ரிசல்ட் வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும், மேல் இடத்துல இருந்து பிரஷர், அதனால அவரை ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. இதை கேட்டு அவ டென்ஷன் ஆயிடுறா. உடனே நான் வேலையை ரிசைன் பண்றேன், இனிமே என்னால இந்த வேலையில இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் தூக்கி வச்சிடுறா. ஏமா இதுக்கெல்லாம் போய் என்னமா வேலையை ரிசைன் பண்றேங்கிற அப்படின்னு அவர் கடுப்பாயிட்டு கத்திக்கிட்டு இருக்காரா. சார் எனக்கு ஜட்ஜ் ஆகிறதுக்கு ஆஃபர் வந்திருக்கு, அதனால நான் அந்த வேலையை பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறா. எது ஜட்ஜா, என்கிட்ட இருந்தது ஒரே ஒரு நல்ல ப்ராசிக்யூட்டர், அதுவும் போச்சா அப்படின்ற மாதிரி இவர் நின்னுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா லீய ஜெயிலுக்கு கூட்டிட்டு வராங்க. ப்ராசிக்யூட்டர் ஜோசங்கும் இந்த ஜெயில இருக்கிற வார்டனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு, சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு. சோ ஏதோ ஒரு டீலிங்கோட தான் இவனை உள்ள அனுப்பி வச்சிருக்காங்க. உள்ள வர்றதுக்கு முன்னாடி சீஃப் ஜோசங் இவங்கிட்ட சொல்லியிருக்காரு, டே நான் வார்டன் கிட்ட எல்லா விஷயமும் பேசிட்டேன், உன்னை எந்த செல்லுல அடைக்கிறாரோ அதே செல்லுல அந்த மேனேஜரையும் போட சொல்லி நான் சொல்லிட்டேன், ஆனா நீ உள்ள போய் மட்டும் எந்த பிரச்சனையும் பண்ணிராதரா அப்படின்னு சொல்றாரா. கண்டிப்பா நான் பிரச்சனை பண்ணுவேன், ஆனா பயப்படாதீங்க நான் அவனை கொலையெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இவன் உள்ள வந்திருக்கான். கரெக்டா அவனோட செல்லுக்குள்ள வரான். அங்க ஒரு 7-8 பேர் இருக்காங்க. ஆனா இவன் கண்ணுக்கு அந்த மேனேஜர் மட்டும் தான் தெரியறான். ஒரு மூலையில ஒரு மாதிரி செவுத்த பார்த்த மாதிரி முட்டி போட்டு புக் படிச்சிட்டு இருக்கான். யாரோ ரேக்கிங் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. இவன் பின்னாடி போய் நின்னுட்டு உன்னோட மோசமான இடத்துல மோசமான நேரத்துல மோசமான எதிரிய பாக்குறது எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றானா. அவன் பார்த்துட்டு பதறி போயிடுறான், எது நீயா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவன் சொன்ன டைலாக் அப்படியே வரி மாறாம பின்னாடி வேற யாரோ சொல்றாங்க, மோசமான இடத்துல மோசமான டைம்ல உன்னோட மோசமான எதிரிய பாக்குறது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யார் அது, ஏன் டைலாக் எனக்கே சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்பி பாக்குறான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இவன் முதல்ல ப்ராசிக்யூட்டர் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வருஷம் டைம் கேப் கொடுத்து இவனை காமிச்சிருப்பாங்க. ஒரு கேம்பிளிங் நடக்கிற இடத்துல ஒரு பணக்காரங்கிட்ட போய் ஏமாத்தி மிரட்டி அவங்கிட்ட இருக்கிற பணத்தை புடிங்கிருப்பான். அந்த நேரத்துக்கு ஜீவா ரெய்டுன்னு சொல்லிட்டு அங்க வந்ததுனால நான் இவனை பிடிக்கிறதுக்காக தான் மேடம் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரனை ஜீவா கிட்ட மாட்டி விட்டு இருந்திருப்பா இல்லையா. அந்த பணக்காரனும் இதே செல்லுல தான் இருக்கான். அவன் தான் இப்ப லீய பார்த்து அந்த டைலாக சொல்லியிருக்கான். நீயா அப்படின்ற மாதிரி லீ ஷாக் ஆகி போய் நிக்கிறான். அவன் இதை எதிர்பார்க்கவே இல்ல. அந்த ஆள் இங்க ஒரு பெரிய கேங்க ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. உன்னதாண்டா நான் பழி தீர்க்கணும்னு காத்துட்டு இருந்தேன், ஆனா இப்படி நீ என்ன தேடிட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இங்கேயே வருவேன் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி இங்க லீ அவனை போட்டு அடி வெளுத்து கட்டிடுறான். இதை பார்த்துட்டு இந்த மேனேஜர் எல்லாம் பயந்து நடுங்கிடுறான். உடனே அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்து 2 பேரும் அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த பணக்காரனை மட்டும் கூட்டிட்டு போய் பனிஷ்மெண்ட் செல்லுல அடைச்சிடுறாங்க. 2 நாளைக்கு நீ இங்கே கடை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா லீய கூட்டிட்டு போய் வார்டன் முன்னாடி உட்கார வச்சிடுறாங்க. அவர் தான் ஜோசங்கோட ஃப்ரெண்ட் இல்லையா, அதனால இவனுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கல, வார்னிங் மட்டும் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதரா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. நான் கண்டிப்பா மறுபடியும் பண்ணுவேன், ஆனா நான் இப்படி பண்ணும்போது நீங்க என்ன பனிஷ்மெண்ட் செல்லுல போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏண்டா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு ஜோசங் தலையில அடிச்சுக்கிறாரு. சார் இவன் ஒரு சீக்ரெட் மிஷனுக்காக வந்திருக்கான், அதனால இவன் என்ன கேட்டாலும் தயவு செஞ்சு கொஞ்சம் பண்ணி கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி இவர் அந்த வார்டன் கிட்ட சொல்றாரு. அந்த வார்டனும் சரி சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அந்த மேனேஜர் என்ன பண்றான், அங்க வந்த கார்டு கிட்ட சேகங்கோட பேரை சொல்லி நைஸ் பண்ணி சேகங்க்கு நான் போன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான் போல இருக்கு. அவனும் பர்மிஷன் கொடுத்துட்டான். கரெக்டா லீ அங்க இருந்து வெளியில வரும்போது இவன் போன் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சேகங்க்கு கால் பண்ணிட்டு கரெக்டா அந்த பக்கம் சேகங் ஹலோ அப்படின்ற மாதிரி சொல்றான். லீ வந்து காலை கட் பண்ணி விட்டுட்டு நான் தான் சொன்னேன்ல சேகங்க நம்பாதுன்னு சொல்லி, மறுபடியும் என்ன அவங்கிட்ட போய் பேசுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். இவனுக்கு இங்க நடுங்கிருது. இந்த சேகங் தான் மேயராக போறேன்னு சொன்னாலையா, அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கான். அந்த கட்சியோட தலைவர்கள் எல்லாம் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ இவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, ஜெனியோட அம்மாவுக்கு அல்சைமர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜெனரலோட அசிஸ்டன்ட் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே தெரிஞ்சான் இல்லையா, கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. இப்போ ஜெனியோட அம்மாவோட தலையீடு அரசியல்லையும் சரி ஜெனி கம்பெனி விஷயத்திலயும் சரி இருக்க போறது கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுமோ அதை தாராளமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ஏதோ வில்லத்தனமா பிளான் பண்றானுங்க. அடுத்த சீன்லயே பார்த்தா ஜெனி கம்பெனியோட ஸ்டாக் வேல்யூ அடிமட்டத்துக்கு போயிடுது. அவ கம்பெனி கிட்டத்தட்ட திவால் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். அதனால நிறைய பேர் போராட்டம் பண்றாங்க. அவ கம்பெனில வந்து அக்கௌண்ட் வச்சிருந்தவங்க, பணம் போட்டவங்க எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெனி கம்பெனிக்கு
வெளியில வர அவங்களை எல்லாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுன முட்டையை வச்சு அடிக்கிறாங்க. எங்க பணத்தை எல்லாம் நீங்க கொள்ளை அடிச்சிட்டீங்க, எல்லா பணமும் போச்சு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. இவங்க இவ்வளவும் எவ்வளவோ சமாதானப்படுத்த ட்ரை பண்றா. ஆனா அவங்க விடாம முட்டையை வச்சு அடிச்சுட்டே இருக்காங்க. இதையெல்லாம் தூரத்துல தள்ளி நின்னு சேகங் பார்த்து ரசிச்சு சிரிச்சுட்டு இருக்கான். அவ அவங்க கிட்ட கெஞ்சி கேக்குறா, இங்க பாருங்க, என் சொத்தை எல்லாம் வித்தாவது நான் உங்களுக்கு பணத்தை நான் திருப்பி கொடுத்துடுறேன். கண்டிப்பா உங்க பணம் எங்கேயும் போகாது, என்ன நம்புங்க, எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி இவ கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாவோட அசிஸ்டன்ட் பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்காங்க. நான் அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் லெட்டர் எழுதி கொடுத்து நான் சமாளிச்சுக்கிறேமா, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அவளை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இவளும் கார்ல ஏறலான்னு வரும்போது அங்க சேகங் கர்ச்சீஃப் நீட்டிட்டு நின்னுட்டு இருக்கான். நான் தான் சொன்னேன்ல, அந்த லீய நம்பாத, அவன் கூட இருக்காத, அவன் தான் உன் அழிவுக்கு காரணமா இருப்பான்னு சொல்லி, என் பேச்ச நீ எங்க கேட்ட அப்படின்ற மாதிரி நக்கலா சொல்றான். இவளுக்கு கோவம் வந்து அவனை பலார்னு அறையலான்னு கைய ஓங்குறாளா. அவன் கையை இறுக்கி பிடிச்சிட்டு முறுக்கு முறுக்குன்னு முறுக்குறான். ஒழுங்கா உன் வாயால ஒத்துக்கோ, நான் உன்னோட நிலைமைக்கு லீ தான் காரணம்னு சொல்லி நீயே உன் வாயால ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். கண்டிப்பா இல்லடா, இதுக்கெல்லாம் நீ தான் காரணம், நானும் சரி லீயும் சரி கடைசி வரைக்கும் எங்க தோல்வியை ஒத்துக்க மாட்டோம், கடைசி வரைக்கும் உன் கூட நாங்க ஃபைட் பண்ணிட்டே தான்டா இருப்போம் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறா. அவங்கிட்ட அப்ப கோவமா பேசிட்டு வந்தாலும் இந்த பக்கம் வந்து கார்ல உட்காந்துட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இல்ல ஜெனி, நீ அழாத, வீக் ஆயிடுவ, அழாத அப்படின்னு அவளே சமாதானப்படுத்துறா. ஆனாலும் அவளால முடியல. பாவம் அவ தேம்பி அழுதுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி இங்க ஜெயில தான் காமிக்கிறாங்க. இந்த மேனேஜர் நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். தூக்கத்துல அப்படியே இந்த பக்கமா திரும்பி புரண்டு படுக்கிறானா. அந்த பக்கம் பக்கத்திலேயே லீ ஒரு மாதிரி கொட்ட இவனையே முறைச்சு பார்த்துட்டு படுத்திருக்கான். அதை பார்த்துட்டு இவன் பயந்து போயிடுறான். என்னப்பா நிம்மதியா தூங்குறியா? என் முன்னாடி நீ தூங்க கூடாது. ஒருவேளை நீ என் முன்னாடி கண்ணை மூடி தூங்குனன்னு வச்சுக்கோ, அப்படியே தூக்கத்திலேயே உன்னை நான் கொன்னுடுவேன். உனக்கு நான் இது கொடுக்குற கடைசி வார்னிங். என்னோட லைஃப நாசம் பண்ணிட்டு நீ எப்படா நிம்மதியா தூங்கலாம்? தூங்கிறாத, தூங்குனா செத்துருவ அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இவன் நிம்மதியா தூங்குறான். அதுக்கப்புறம் அவனால தூங்க முடியல, எந்திரிச்சு உட்காந்துக்கிறான். பகல்ல கூட இவன் எங்கேயாவது உட்காந்துட்டு அப்படியே நைஸா தூங்கலான்னு பார்த்தா இவன் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் லீயோட பார்வை அந்த மேனேஜர் மேலேயே தான் இருக்கா. அதனால இவனை தூங்கவே விட மாட்டேங்கிறான். தூங்க விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அப்போ பனிஷ்மெண்ட் செல்லுக்கு போனா அந்த பணக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் திரும்ப செல்லுக்கு வரான். உள்ள வந்தது லீய பார்த்து மிரட்டுறான். ஆமா, என்ன மட்டும் தான் பனிஷ்மெண்ட் செல்லுக்கு அனுப்புனாங்க போல, நீ பனிஷ்மெண்ட் செல்லுக்கு போகவே இல்ல, ஏன் போகல அப்படின்னு கேட்டுக்கிட்டே லீய உதைக்கலான்னு காலை தூக்குறானா. வெளியில அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, சாப்பாடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டுட்டு வந்து உன்னை அடிக்கிற இரு அப்படின்னு சொல்லிட்டு போய் இவன் சாப்பிட உட்காந்துக்கிறான். நீ தான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் பரிமாறுறான். ஆளுக்கு ஒரு கப் நூடுல்ஸ் எடுத்து வைக்கிறானா. டேய் முதல்ல பாஸ்க்கு வைடா அப்படின்னு அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்றானா. இவன் என்ன பண்றான், எல்லாருக்கும் வைக்கிறான், அந்த பாஸ்க்கு கடைசியா தான் கொண்டு வந்து வைக்கிறான். அதுவும் கொண்டு போய் வைக்கிற மாதிரி வச்சுட்டு திருப்பி எடுத்துக்கிறான். டேய் வைடா அப்படின்னு சொன்னா, உனக்கு நூடுல்ஸ் வேணுமா, பசிக்குதா அப்படின்னு கேக்குறான். ரொம்ப பசிக்குது, எனக்கு வயிறு வெடிச்சிரும் போல இருக்கு, தயவு செஞ்சு அதை வை அப்படின்ற மாதிரி அந்த பாஸ் கத்துறானா. கொண்டு போய் இவன் வைக்கிற மாதிரி வச்சுட்டு, இது ஒண்ணு மட்டும் பத்தாது, நீ எல்லாத்தையும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து தலைகீழா கொட்டி விட்டுடுறான். அவனுக்கு எல்லாம் கோவம் வந்து போட்டு லீயா அடின்னு அடிச்சிடுறான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் வந்து 2 பேரையும் அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. மறுபடியும் பனிஷ்மெண்ட் செல்லுல அடைக்கிறதுக்கு. சார் நான் இப்பதான் சார் அந்த செல்லுல இருந்து வெளியில வந்தேன், மறுபடியும் என்ன அடைக்க போறீங்களா சார் அப்படின்னு சொல்லி அழுதுட்டே அந்த பாஸ் போறான். 2 பேரையும் கூட்டிட்டு போறாங்க. அப்படி போகும்போது லீ இவனோட பக்கத்து செல்லுல இவனை கொலை பண்ண பார்த்தாலையா அந்த ட்ரக்கோட டிரைவர், அவன் அங்க இருக்கிறத பாக்குறான். இவன் பாக்குறான்னு தெரிஞ்சதும் அவன் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த பாஸ் போய் பனிஷ்மெண்ட் செல்லுல உட்காந்துட்டு புலம்புன்னு புலம்புறான். இருடா லீ, உன்னை நான் வெளியில வந்து வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கான். பனிஷ்மெண்ட்டை முடிச்சுட்டு மறுபடியும் வெளியில வராங்க. எல்லா கைதிகளும் கிரவுண்ட்ல இருக்காங்க. இந்த மேனேஜர் அங்கேயும் ஒரு மூளையா பார்த்து உட்காந்து தூங்குறதுக்கு தான் பாக்குறான். அப்பயும் லீ போய் முன்னாடி நின்னு பயமுறுத்துறான். லீய பார்த்ததும் இல்ல நான் தூங்கல அப்படின்னு கண்ணை தொடச்சிட்டு நல்லா உட்காந்துக்கிறான். இன்னொரு பக்கம் இந்த பாஸ் இவனை பார்த்துட்டு, இங்கதான் இருக்கியா, இருடா உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீய அட்டாக் பண்ணலான்ட்டு வேகமா வரான். பின்னாடியில இருந்து சாப்பாடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. அதுவும் ஸ்பெஷல் மீல்ஸ், உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு பிளாக் பீன் நூடுல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. இருடா நான் சாப்பிட்டுட்டு வந்து சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சாப்பாடு வாங்க போயிடுறான். அங்க போய் சாப்பாடு பார்த்தோன்னா அவனுக்கு ஓன்னு அழுக வருது. எவ்வளவு நாளைக்கு அப்புறம் எனக்கு ஸ்பெஷல் மீல்ஸ் வேற கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாட்டை வாங்கி பார்த்துட்டு சாப்பிடாம அதை ரெஸ்ட் பார்த்து அழுதுட்டு இருக்கானா. அப்போ அந்த பக்கமா வந்த லீ அவன் சாப்பாடை சாப்பிட்டுட்டே வந்து இவன் சாப்பாடை எடுத்து வாயில வைக்க போற நேரம் பார்த்து புடிச்சு தட்டி விட்டுறான். ஏண்டா உனக்கு உட்கார்ந்து சாப்பிட வேற இடமே இல்லையா, ஏண்டா வழியில உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற, ஓரமா போடா அப்படிங்கிறான். அவன் ஆல்ரெடி ஓரமா தான் உட்கார்ந்து இருக்கான். அதை பார்த்துட்டு அவன் டென்ஷன் ஆயிடுறான். எப்பவும் இவன் கிட்ட சண்டைக்கு போவான், இந்த தடவை சண்டையெல்லாம் போடல. ஏண்டா என்ன இப்படி சாப்பிட விடாம டார்ச்சர் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுகுறான். ஒருத்தனை தூங்க விடாம டார்ச்சர் பண்றான், இன்னொருத்தனை சாப்பிட விடாம டார்ச்சர் பண்றான். உனக்கு தெரிஞ்சுக்கணுமா நான் ஏன் உன்னை டார்ச்சர் பண்றேன்னு சொல்லி அப்படின்னு லீ கேக்குறானா. தயவு செஞ்சு சொல்லுடா, அப்படி நான் என்னடா பாவம் பண்ணேன், எதுக்குடா என்ன இப்படி சாப்பிட விடாம பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறானா. ஏன்னா நீ ரொம்ப அசிங்கமா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றானா. இருடா உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நீங்களாவது உங்க சாப்பாடு எனக்கு கொடுங்கடா அப்படின்னு சொல்லி அவனோட அடியாட்கள் கிட்ட எல்லாம் போய் கேக்குறானா. அவனுங்க எல்லாம் தூக்கிட்டு ஓடியே போயிடுறாங்க, இவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ட்ரக் டிரைவர் அங்க தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத லீ நோட் பண்றான். லீ பாக்குறான்னு தெரிஞ்சதும் அவன் போய் நைஸா ஒரு பக்கமா ஒளிஞ்சுக்கிறான்.
இங்க ஜெனி நொந்து நூடுல்ஸ் ஆகி வீட்டுக்கு வந்தா அவங்க அம்மா சின்ன குழந்தை மாதிரி அவங்க அப்பா முதுகு மேல ஏறி உட்காந்து யானை ஊட்டி விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஜெனரலோட அசிஸ்டன்ட் ஒரு டீமோட அங்க வரான், வீட்டை ஜப்தி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் 1 மாசம் டைம் வேணும்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்திருந்தேனே அப்படின்னு ஜெனி கேக்குறாளா. எங்களுக்கு எந்த நோட்டீஸும் வரல, இப்பயே நாங்க ஜப்தி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எப்படிடா இந்த விஷயத்தை சமாளிக்கிறதுன்ற மாதிரி இவக்கு யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா இங்க சேகங் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஏன்னா ஆளுங்கட்சிக்காரங்க இவன் தான் அடுத்த மேயர் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இவனோட பிரச்சாரத்தெல்லாம் வேற ஸ்டார்ட் பண்றான். இவன் ஒரு பிரச்சார கூட்டம் நடத்துறான். நம்ம ஊர் மாதிரி பெரிய கூட்டம்லாம் இல்ல, சும்மா ஒரு 10-20 பேர் வந்து நின்னுட்டு இருக்காங்க. மேடையில பேசிக்கிட்டு இருக்கான். நான் அப்படி நான் இப்படி நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஜெனி என்ன பண்றா, ஒரு மெகாபோன் எடுத்துட்டு வந்து கூட்டத்துக்கு நடுவில் நின்னுகிட்டு கத்துறா. இவன் ஒரு ஃப்ராட் பையன், ஒரு கிரிமினல், இவனை நம்பாதீங்க, இவனுக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க, உங்க எல்லாத்தையும் சுரண்டி வலிச்சு வாயில போட்டுட்டு போயிடுவான், இவனெல்லாம் நம்பி ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி இவ எல்லார்கிட்டையும் வந்து கத்திக்கிட்டு இருக்கா. சேகங்கோட ஆளுங்க தான் வந்து இவளை தூக்கிட்டு போய் தூரமா போட்டு வராங்க. அத்தோட அவன் நிறுத்தல. இவன் எங்கெல்லாம் போய் பிரச்சார கூட்டம் நடத்துறானோ அங்கெல்லாம் இவ போய் குறுக்க நின்று இவனை பத்தி தப்பு தப்பா இவ பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கா. இங்க ஜெயில இருக்க லீய பாக்குறதுக்காக சீஃப் யாங்கும் அசிஸ்டன்ட் ஹாங்கும் வராங்க. ஜெனியோட விஷயத்தை பத்தி எல்லாம் எதுவும் சொல்லல, அவ சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பா போல இருக்கு. ஜெனி கொஞ்சம் பிஸியா இருக்காப்பா, அதனாலதான் உன்னை பார்க்க வரல, அவ உனக்காக கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணமும் கொடுக்குறாங்க. அவளுக்கு இருக்கிற கஷ்டத்துல அவ ஏதோ கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து இவனுக்கு கொடுத்து அனுப்பியிருப்பா போல இருக்கு. அப்ப லீ சொல்றா, இல்ல எனக்கு இந்த பணம் வேணாம், என்ன ஆக்சிடென்ட் பண்ணாலையா அந்த ட்ரக் டிரைவர், அவனோட ஃபேமிலி இங்க பார்க்க வந்திருப்பாங்க போல இருக்கு, அவங்க ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருக்காங்க போல, அந்த ஜெனரல் இன்னமும் அவங்களுக்கு எதுவும் எந்த பணமும் கொடுக்கல போல இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்கள போய் நீங்க பாருங்க, அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுங்க, இந்த பணத்தை அவங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்களும் போய் அவங்க அம்மாவை பார்த்து அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இந்த பணத்தையும் கொடுத்துட்டு வராங்க. லீ தான் கொடுக்க சொன்னான்னு சொல்லியே கொடுத்துட்டு வராங்க. அவங்க அம்மா இதை ஜெயிலுக்கு வந்து அவங்க மகன்கிட்ட இதை பார்த்து சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அந்த டிரைவருக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. அவன் லீ கிட்ட வந்து பார்த்து பேசுறதுக்கு வரான், அவனுக்கு நன்றி சொல்றதுக்காக வரான். ஆனா லீ கண்டுக்கவே மாட்டேங்கிறான், அவன் பாட்டுக்கு போயிடுறான். இவன் தான் தனியா நின்று அழுதுட்டு இருக்கான், நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனோட செல்ல காமிக்கிறாங்க. வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்குது. இந்த பாஸ் ஒரு பக்கம் ஓரமா உட்காந்துக்கிட்டு பேப்பரை கடிச்சு கடிச்சு தின்னுட்டு இருக்கான். ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தவன், என்னை இப்படி பேப்பரை திங்க விட்டுட்டியாடா பசியில அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்ப கார்ட்ஸ் வந்து லீய கூப்பிடுறாங்க. உனக்கு 2 நாளைக்கு ஸ்பெஷல் விசிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இதை கேட்டுதான் அந்த பாஸ் டென்ஷன் ஆயிடுறான். எதுக்கு அவனுக்காக ஸ்பெஷல் விசிட்டேஷன் கொடுக்குறீங்க, அவன் என்ன ஆயுள் தண்டனை கைதியா இல்ல ஸ்பெஷல் கைதியா, எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். அவங்க கண்டுக்கவே இல்லை, இவனை கூட்டிட்டு போயிடுறாங்க. மேனேஜர் வந்து கேக்குறான், அது என்ன சார் ஸ்பெஷல் விசிட்டேஷன் அப்படின்ற மாதிரி கேக்குறானா. ஜெயில இருக்கிற கைதிங்களுக்கு 2 நாளைக்கு அவங்க ஃபேமிலி கூட சேர்ந்து தங்குறதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்களாமா, அதுதான் ஸ்பெஷல் விசிட்டேஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. அது எதுக்கு இவனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு கார்டு வந்து நீயும் கொஞ்சம் வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் கூப்பிடுறாங்க. நம்மள எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியில போனா லீ இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவனை பார்த்து சிரிச்சுட்டே நின்னுட்டு இருக்கான். என்னடா என்ன வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறானா. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட்டை காமிக்கிறாங்க. அந்த பாஸ் இப்பதான் திருப்பி ரிட்டர்ன் வரான் போல இருக்கு. உள்ள ஒரு மாதிரி அமைதியா உள்ள வரான். இவனை பார்த்ததும் இவனோட அடியாட்கள்லாம் என்னாச்சு பாஸ் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த மேனேஜர் தூங்கிட்டு இருக்கானா, அவனை புடிச்சு எழுப்பியும் எனக்கு நல்லா தெரியும் அந்த லீ உன்னையும் புள்ளி பண்றான்னு சொல்லி, நான் அந்த லீய போட்டு தள்ளலான்னு முடிவு பண்ணிட்டேன், நீ அதுக்கு ஹெல்ப் பண்ண போற, நீ துணி தைக்கிற டிபார்ட்மெண்ட்ல தானே வேலை பாக்குற, எனக்கு அங்க இருந்து நீ வெப்பன் கொண்டு வந்து குடுக்குற அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவன் பயந்து போயிடுறான். சொன்னதை கேட்கிற இல்லன்னா நான் ஒன்னு அடிப்பேன் அப்படின்ற மாதிரி மிரட்டவும் சரின்னு சொல்லி அவன் துணி தைக்கிற டிபார்ட்மெண்ட்ல வேலையை முடிச்சுட்டு போகும்போது சின்ன சைஸ்ல ஒரு கத்திரிக்கோள் எடுத்துட்டு வந்து கொடுத்துடுறான். அதை எடுத்துட்டு இவனுங்க எல்லாம் தனியா மறைவான இடத்துக்கு போய் நின்னுட்டு லீ அங்க வர சொல்றாங்க. இவனும் கேஷுவலா வரான். என்னடா எதுக்குடா என்ன வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறானா. அப்ப இந்த பாஸ் எந்திரிச்சு நின்னுட்டு நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறானா. டேய் நீ ஜெயில இருக்க, அதை மறந்துட்டியா, இங்க எல்லாம் தப்பு பண்ணிட்டு தான் வருவாங்க, உள்ள வந்துலாம் யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி பாக்குறான். ஆனாலும் அந்த பாஸ் பயப்படுற மாதிரி தெரியலன்னதும் கையை 2 பக்கமும் விரிச்சிட்டு நின்னுட்டு இருக்கான். உன்னால முடிஞ்சா குத்துடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் நின்று நல்லா வெறுப்பேத்துறானா. அதுல டென்ஷன் ஆன அந்த பாஸ் அந்த கத்திரிக்கோளை எடுத்து லீயோட வயிற்றுலயே சொருகிறான். இதை அந்த மேனேஜர் எதிர்பார்க்கவே இல்லை. டே ஏதோ பயமுறுத்த கேக்குறீங்கன்னு நினைச்சா என்னடா நிஜமாலுமே குத்திட்ட அப்படின்ற மாதிரி பயந்து போய் கத்திட்டு இருக்கான். ஆனா இங்க லீ ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுட்டு, டே மேனேஜர் மாட்டினடா நீயே, ஏற்கனவே பண மோசடி கேஸ், இப்ப மர்டர் அட்டெம்ப்ட் கேஸ்லயும் சேர்ந்து மாட்ட போற அப்படின்ற மாதிரி சொல்றான். நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு கேக்குறானா. அந்த மர்டர் வெப்பன்ல உன் கைரேகை தாண்டா இருக்கு, அவன் கைரேகை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்பதான் இவன் பாக்குறான் அந்த பாஸ் கையில கிளவுஸ் போட்டுக்கிட்டு நின்னுட்டு இருக்கான். இது எல்லாமே இவனோட பிளான் போல இருக்கு. முதல் நாள் அந்த பாஸ் வெளியில வந்தப்போ லீ நின்னு சிரிச்சுட்டு இருந்தான் இல்லையா, அப்ப இவனை தனியா கூப்பிட்டுட்டு போய் சீஃப் யாங்கும் ஹாங்கும் சேர்ந்து இவனுக்கு நிறைய விதவிதமான சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காங்க. ஏகப்பட்ட சாப்பாடு, இவ்வளவு நாளா பசியில போட்டு சாகடிச்சான் இல்லையா, இப்ப இவ்வளவு சாப்பாடு பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப பணிவா அவன் கிட்ட போய் கேட்கறான், எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் ஏதாவது திமிரா கேட்பான், மிரட்டுவான், அடிப்பான்னு பார்த்தா இவன் இப்படி பணிவா உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கவும் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த பாஸும் கேட்கறான். இந்த வேலையை தான் செய்ய சொல்லியிருப்பான் போல இருக்கு. ஆல்ரெடி பண மோசடி கேஸ், இப்ப மர்டர் அட்டெம்ப்ட் கேஸ், வாழ்க்கை பூரா நீ ஜெயில தான் இருக்க போற அப்படின்றவனா. சார் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார் அப்படின்னு சொல்லி லீயோட காலில் விழுந்து கெஞ்சுறான். நீ இந்த கேஸ்ல மாட்டக்கூடாது
வரக்கூடாது அப்படின்னா ஒழுங்கா நான் சொல்றதை நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி லீ கேக்குறானா, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் சார், தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க சார் அப்படின்னு சொல்லி விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.